Assalamualaikum, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கீமா ரெசிபி தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு குக்கர்ல நான் 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்துருக்கேங்க. கூடவே ஒரு தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கீமாக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம கீமாக்கு சேர்த்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த கீமாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இப்போ இது நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. கறி மசாலா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீமா 3 விசில் வச்சு வெந்து நல்லா ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம அதுவுமே சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம கீமால சேர்த்துருக்கோம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கீமா நல்லா மசாலோட நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதுங்க. அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.